ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீர்க்கங்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு பிஞ்சான பீர்க்கங்காயை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஆனியன், தக்காளி 2, ஒரு 6-7 பட்டை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, உளுந்து, கடலப்பருப்பு, கடுகு. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ பீர்க்கங்காயை நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் உள்ள லைட்டாக அந்த முள் மாதிரி இருக்கிற அந்த பகுதியை மட்டும் லைட்டாக சீவி எடுத்துக்குவோம். நல்லா இது மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக சீவிடக்கூடாது, லைட்டாக தான் சீவணும். சீவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சீவிக்கலாம். நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் வதக்கலாம். வதக்கி நல்லா அதுக்கப்புறம் சட்னிக்கு அரைக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கட் பண்ணி முடித்தாச்சு. ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த பீர்க்கங்காய் அதில் போட்டு வதக்கி எடுத்துக்குவோம். ஏன்னா சட்னியில் போட்டு மொத்தமாக வதக்குனிங்கன்னா பீர்க்கங்காய் வதக்க முடியாது அதனால் ஃபஸ்ட்டே இதை வதக்கி எடுத்துக்குவோம். அது வதங்கிருச்சு ஓரளவுக்கு. அதை எடுத்து இன்னொரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் அதையும் அதில் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் உளுந்து அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரையும் நல்லா அதை வறுத்துக்குவோம். ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ அதில் வரமிளகா ஒரு 6-7 போட்டுக்கலாம். அதையும் போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் அதையும் போட்டு சும்மா லைட்டாக வதக்குனா போதும். கருவேப்பிலை அதையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுவோம். வதக்கி முடித்ததுக்கப்புறம் நல்லா இது மாதிரி கிண்டி விடுங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். வதக்குனதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குது அதையும் போட்டு அதில் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப நிறையா ஃப்ளேமில் எரிய விட்டிங்கன்னா அப்புறம் அது கறியிரும். இப்போ அதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன்னா நீங்கள் எந்த உப்பு வேணுமாலும் போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுட்டு அப்புறம் அதை நல்லா கிண்டி விடுங்க. கிண்டாமல் விட்டிங்கன்னா கருகி போயிடும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்த பீர்க்கங்காயும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா ஆற விடணும். ஆறினதுக்கப்புறம் அதை குட்டி மிக்ஸி ஜார் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மிக்ஸி ஜார் வேணுமாலும் எடுத்துக்கோங்க. குட்டி மிக்ஸி ஜாரில் அதை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தான் அரைப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு ரவுண்டு மறுபடியும் சேர்த்து அதையும் அரைச்சிட்டு இன்னொரு கிண்ணத்துக்கு அதை மாற்றிக்குவோம். மாற்றி அதை லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ சுவையான சத்தான பீர்க்கங்காய் சட்னி ரெடி.